ஹலோ மார்டல்ஸ், நான் தான் உங்களோட ஹிமார்டல் திரும்பி ஒரு புது வீடியோவில் வந்திருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம இன்டர்நெட் கேஃபே சிமுலேட்டர் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் பார்க்குறவங்க எல்லாமே ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம இப்போ வீடியோ சரியாக போகிறதில்லன்றதுனால யூடியூப்பில் வந்து நோட்டிஃபிகேஷன் யாருக்கும் அவ்வளோ சென்ட் பண்ண மாட்டேறான். அதனால் நீங்கள் ஷேர் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகும். ஸோ அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே, டேரெக்டாக நம்மளோட கேம் சென்டருக்கு போயிடலாம். ஸோ அதுதான் இப்போ என்னென்னா, அதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடலான் இருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் இன்னும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ சரியாக டைமிங்லாம் அமையறதில்ல. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வரும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே. ஓகே, டேரெக்டாக நம்ம கடைக்குள்ளே போயிடலாம். ஆனால் இப்போ என்னென்னா, எனக்கு இன்னும் ஒரே ஒரு டவுட்டுங்க. இப்போ சண்டே, நாளைக்கு தான் சண்டே, என்ன கேமுக்கு லைவ் வர்றதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ண சொன்னேன். நீங்கள் யாருமே கமெண்டே பண்ணல. ஸோ நானே ஏதோ ஒரு கேமில் வந்துட்டா இல்லைனா நாளைக்கு எஃப்எஃப் லைவில் வரலான் இருக்கேன். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள். எஃப்எஃப் லைவ் வரதா இருந்தாலும் சரி, ஓகே வரேன், பிரச்சனை இல்லை. வந்தால் கிவ்அவே மேட்ச் நடத்தலான் இருக்கேன். அது ஒரு பிளான் இருக்குது. அதுக்கு பார்க்குறேன். கிவ்அவே மேட்ச் வர்றேன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். இன்ஸ்டா ஐடி வேணால் கீழே தரேன், அதுக்கு வேணால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் அதுலேயும் கொஞ்சம் கண்டென்ட் வரும்னு நினைக்கிறேன். வரும். அதாவது இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இது அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகிடுதுங்க. ஏன்னே தெரிய மாட்டேங்குது. அது ஏன்னா எனக்கு புரியலை. இப்போ இங்கே பார்த்தீங்களா, அது ஃபஸ்ட்லேருந்து எடுத்து எல்லாமே ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஆனால் நேற்று ஒரு டிவி அவன் எடுத்துகிட்டு போனான் தெரியுமா? திருப்பி இன்னொரு டிவி புதுசாக வந்திருக்கு, இந்த இடத்துல இருந்தது. இது பக்கோ கிளிச்சோ என்னவோ, ஆனால் ஒரு டிவி கிடச்சிருக்கு. அதனால் நமக்கு ப்ராஃபிட் தான். இதை திருப்பி விற்க முடியாது, இப்போதைக்கு விற்க மாட்டேன். ஏன்னா அடுத்ததுக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்தடுத்து அப்படியே நம்ம கேம்லேயே கண்டினியூ பண்ணலாம். இப்போ எல்லாமே கலைஞ்சி போன பார்ட்ஸ்லாம் திருப்பி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். மானிட்ரு, மவுஸு திருப்பு வச்சு திருப்புறது தாங்க டைம் ஆகுது. அது இது கூட பரவாயில்ல, ஆர்கிட் மிஷின்லாம் திருப்புறதுக்கு ஐயோ அவ்வளோதான். இங்கே கீபோர்டு, இந்த கீபோர்டு வைக்கிறது தாங்க கடுப்பாக இருக்குது. எவ்வளோ மெல்லமாக தள்ளி கரெக்டாக கம்ப்யூட்டருக்கு நேராக வைக்கணுன்றது தான் டென்ஷன். சிபியு ஓகே, அவ்வளோதான். சேர் மட்டும் தூக்கிட்டு வச்சா முடிச்சு. இப்போ பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட $2336 இருக்குது. இந்த வீடியோ எண்டில் எவ்வளோ இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ நீங்கள் ஹையான மிஷின்ஸ் வாங்கி போட்டால் உங்களுக்கு இப்படி தான் ரெவன்யூ இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு எல்லாமே பில்லு முடிச்சிட்டேன். இப்போயோ $2000 மேலே இருக்குது. ஸோ நீங்கள் வர ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான அந்த இதெல்லாம் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் இதை பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ரெடிங் கோட் கிடையாது, நான் இங்கேயே சொல்லிடுறேன். வேணா அடுத்த வீடியோவில் வேணால் ஒரு ரெடிங் கோட் இருக்கும். நேற்று ரெடிங் கோட் எடுத்த வின்னர் வந்து ஐஜிஐ நெம்சிஸ்ன்ற ஒருத்தர். அவர் தான் நேற்று ரெடிங் கோட் எடுத்தார். இன்னொருத்தர் வந்து அவர் நம்ம நண்பர் தான், கீழே வந்து ரேடிங் கூட இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தார். ஆனால் அவர் சரியாக வீடியோ பார்க்கல போல். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கனாலே நீங்கள் அந்த ரேடிங் போடுறது உங்களுக்கு கிடச்சிடும். இதுக்கு மேலே நான் அந்த ஃபோட்டோவாக போட்டுட்ருந்தேன். இதுக்கு மேலே ஃபோட்டோவாக போட வேணாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நடுவில் எங்கேயோ டெக்ஸ்ட் எழுதி வச்சிடலான் இருக்கேன். ஏன்னா இதுக்கு மேலே அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ நான் ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணால் அதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்றீங்க. ஸோ அதனால் இதுக்கு மேலே டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடுறேன் நடுவில். அது வேணால் கண்டுபிடிச்சி எடுத்துக்கோங்க. ஸோ சிஸ்டம் ஒன்று ஃபுல்லாக இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்கா. எல்லாமே ஹை ரெக்யூர்மெண்ட் பிசின்றதுனால அவ்வளோ கம்மியாக டைம் எடுத்தாலுமே கூட $200 மேலே இப்போதைக்கு. இப்போ அவன் போகிறப்ப மட்டும் கொடுப்பான் பாருங்களேன் அமௌண்ட்டு. அதுதான் ஒரு ஹை எண்ட் பிசிக்கும் ஒரு லோ எண்ட் பிசிக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம். இந்த கோலாலாம் கேட்குறான் பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் செஃப்பை ஹையர் பண்ணணுங்க. செஃப்பை ஹையர் பண்ணிட்டு அடுத்து கிச்சனில் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணணும். அது பண்ணால் இவங்க கேட்குறதெல்லாம் கொடுக்கலாம். நம்ம கிட்ட இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கோம், பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த பெக்கர் அப்பப்போ வந்து பிச்சைக்காரன், பிச்சைக்காரன் சொல்லக்கூடாது, ஹோம்லெஸ். இவர் வேறு அப்பப்போ வந்து இங்கேயே நின்றுக்கிறாருங்க. இங்கே தான் எதோ சம்பாரிச்சு வச்ச மாதிரி இங்கேயே வந்து நின்றுக்கிறான். ஏன்னே எனக்கு புரியல. இங்கேயும் அப்பப்போ வந்து நின்றுறாங்க. அடுத்து நானும் போக கேமில் நீங்களும் பார்ப்பீங்க. ஏங்க இவர் பார்க்க நேருஜி மாதிரியே இருக்கார். நேரு தாத்தா அவரே தான். இங்கே பார்த்தீங்களா, போய் கேம் ஆடுறது மட்டும் என்னென்னு பார்த்துட்டு வரான் போல்.
சரி சரி, அவ்வளோட இருக்காங்கடா, என்ன பண்ணுறது. சரி வாங்க அப்படியே போய் என்ன இருக்குது என்ன இல்லை. ஓகே நில்லுங்க பார்ப்போம். யாரும் தொப்பி போட்ட அண்ணாச்சி வராரு, பார்க்குறதுக்கே பெரிய ஆள் மாதிரி இருக்கார். போவோமா, என்ன முறைச்சிட்டே வராரு, என்னாச்சு? பார்த்தீங்களா, நேரு தாத்தா மாதிரி இருக்கார் அவர். முறைச்சிட்டே வராருங்க இவர் வேற. என்ன தான் நடந்துச்சோ இன்றைக்கி, அவர் வாழ்க்கை பிரச்சனை அவர் கையில். அதே தாங்க, என்ன பண்ணுறது ஒன்றே புரியல. ஸோ அடுத்தது என்னது, அடுத்து பிசிக்குள்ளே போயிட்டு பில், இன்றைக்கி என்னென்ன பில் இருக்குது. ஓகே, ரெண்ட் ஒன்று, எலக்ட்ரிக் பில் ஒன்று. சரி ரெண்டுமே கட்டி விட்ருவோம், அவ்வளோதான். ஏன்னா இப்போதைக்கு நம்ம அமௌண்ட் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. தூங்க பார்த்தீங்களா, $700. அதாவது நீ போய் $800, அதான் முடிஞ்சிச்சு. $800 கொடுப்பான். ஆனால் இந்த கேம் இன்னொன்று என்ன தெரியுமா, அப்படியே காசு கொடுக்காம போயிடுவானுங்க. தெரியாது நம்மளுக்கு. காசு கொடுக்காம போயிட்டானுன்னா அவ்வளோதான், அந்த காசு அப்படியே போனது தான். இல்லைன்னா இதோ இந்த பேட் எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். இதோ காசு கொடுக்காம போயிடணும் காட்டுதா, அவ்வளோதான். இந்த டைமில் தாங்க இந்த ஆடு வந்து தொலை பண்ணுது. ஒரு ரட்டி சொல்லுப்பான், அவ்வளோதான், காசு கிடச்சிச்சு. $800, ஒரு $9 கம்மியாக இருக்குது, பரவாயில்ல $800 வச்சுக்கலாம். இப்படி தாங்க ஆகுது. முக்கால்வாசி வர்றவன் போகிறவன்லாம் காசு கொடுக்காமலே போயிடுறான். என்ன பண்ணுறதுன்னு புரியல. பிடிச்சிக்கிட்டு ஒரு பாடி கார்டு வேறு ஹையர் பண்ணணும். பாடி கார்டு ஹையர் பண்ணால் இதுக்கு மேலே காசு கொடுக்காம போகிற பிரச்சனை இருக்காது. ஸோ ஓகே, இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, வாமாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னு தெரிலங்க, நம்ம கடையோட ரேட்டிங்ஸ் மட்டும் இறங்கலை, அப்படியே இருக்குது. 3 கீழே இறங்கலை, 3லேயே இருக்குது. நேற்றுக்கான வீடியோவில் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கான வீடியோலையும் அப்படியே தான் இருக்கும். நாளைக்கான வீடியோவில் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். முடிஞ்ச வரையும் ரேட்டிங்ஸ் எல்லாம் 3 கீழே, அதோ சொல்ல 3.59 எல்லாத்தையுமே 3 கீழே இறங்காமல் பார்த்துக்கணும், அதுதான் முக்கியமே. ஓகே, வீடியோ இப்போ 7 நிமிஷம் போயிடுச்சா? சரி ஓகே, முடிஞ்ச வரையும் இந்த வீடியோ ஓரளவுக்கு ஷார்ட் எடுத்துகிட்டு வர பார்க்குறேன். அப்படி முடியாத பட்சத்துக்கு நேற்று போட்ட வீடியோலேருந்தே வரும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரையும் நான் கம்மி பண்ண பார்க்குறேன். ஏன்னா நீங்களும் வீடியோ சின்னதாக இருந்தால் தான் பார்க்குறீங்க, பெருசாக இருந்தால் யாரா பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்றீங்க. அதுவும் 10 செகண்ட் 20 செகண்ட் ஸ்கிப்னால் பரவாயில்ல. ஒருத்தரெல்லாம் கேட்டதுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்கிப் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு 10 செகண்ட் போதும். திருப்பி அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு இன்னொரு 10 செகண்ட் போதும். மொத்தமாகவே கணக்குப்படி 60 செகண்ட் 70 செகண்ட் தான் பார்ப்பார், அவ்வளோதான். 7 நிமிஷத்துக்கு 70 செகண்டு தான். அவள் கணக்கு வச்சுக்கோங்க, ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்டில் 10 செகண்ட் தான் அவர் பார்க்குறாரு. அப்போ 18 நிமிஷத்துக்கு 180 செகண்டு, அப்படின்னா 3 நிமிஷம் ஒரு வீடியோ பார்த்தா, அப்போ நம்ம வீடியோ எங்கே மானிட்டைசேஷன் ஆகிறது? அப்படி எங்கே அது வாட்ச் ஹவர்ஸ் வருது? அவன் சொன்ன டாஸ்க்கு முடிச்சாகணும். அதே பேசிகிட்டு இருக்க டைமில் ஒரு வெண்டிங் மிஷின் ஆர்டர் போட்டேன். ஏன்னா ஹை ரேஞ்ச் வெண்டிங் மிஷின்லேருந்து காசு கொஞ்சம் $400 $300 $350 கிடைக்கும். லோ எண்ட்லனா 100 $20 கிடைக்குங்க. சில தடவை $20 கிடைக்கும். அதே இந்த டாலர்ன்றதெல்லாம் நம்ம இந்தியன் கரன்சி மாற்றினா எவ்வளோ தான் தெரியுமா, நிறையா வருங்க. ஆனால் என்ன கேமாக போச்சு. ரியல் லைஃபாக இருந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான், நம்ம தான் கையிலே பிடிச்சிருக்க முடியாது. CR7 இருக்காரு, அவ்வளோதாங்க. அதுதான் அது மானிட்டைசேஷன் எங்கேருந்து ஆகிறது, நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு மேலே என்ன பண்ணலான் இருக்கேன்னா, கம்முன்னு ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன், ஒரு பெரிய லார்ஜ் சீரீஸ் ஒன்று. நீங்களே சொல்லுங்கள் ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு. இல்லை இன்னொரு கேம், ஸ்டோரி பேஸ்டு கேம் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன், என்ன சொல்லுங்கள், அதுவும் போடுவோம் சென்டரில். நாளைக்கு சண்டேன்றதுனால நாளைக்கு 2 வீடியோ வரும், லைவும் வரும். அதுக்கு நீங்கள் கொடுக்க சப்போர்ட்டை பொறுத்து வீடியோ கண்டினியூஸாக போடுறதா இல்லை ஒரு நாள் விட்டு போடலாமா அப்படின்னு யோசிப்பேன். நீங்கள் சப்போர்ட் நிறைய கொடுத்தீங்கன்னா டெய்லியும் ஒரு வீடியோ கொடுத்துட்றேன். அப்படி இல்லையா, ஒரு நாள் விட்டு ஒரு வீடியோ அப்படி வரும். அதை நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து பார்த்தா கூட இல்லாமல் லைக் போட்டு பாருங்கள், அதே வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ரெக்கமெண்டேஷன் ஆகிடும். பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணிட்டு மட்டும் பாருங்கள், சப்ஸ்கிரைபும் சேர்த்து பண்ணிடுங்க. லைக் பண்ணால் போதுன்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க, சப்ஸ்கிரைபும் சேர்த்து பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படி இருக்காதீங்கப்பா, எல்லோரும் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். சரி பேசிகிட்டு இருக்க டைம்லேயே அவ்வளோதான், $7000 வந்துருச்சு. இப்போ அடுத்த வெண்டிங் மிஷின் ஆர்டர் போட வேண்டியது தான். அதுக்குள்ளே சரி பார்ப்போம் என்னது, இன்னொரு வெண்டிங் மிஷின் போட்டு அந்த சைடில் வச்சிட வேண்டியது தான். இந்த இவர் தான் இப்போ விளாண்டாரு, இது கொடுக்காமல் போயிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் எடுத்தேன் பேட்டை. ஆனால் கொடுத்துட்டு தான் போயிருக்கார்.
இன்னொருத்தர் வருவாருங்க, அவரும் அப்படி தான் பண்ணிட்டாரு. காசு கொடுக்காமலே போகிறாங்க முக்கால்வாசி. என்னென்னு புரிய மாட்டேது எனக்கு. வர்றானுங்க காசு கொடுக்காம அவனுக்கு பாட்டுக்கு போகிறானுங்க. ஏதோ அவங்க அப்பா மட்டும் சுற்று மாதிரி. அவங்க அப்பா இதை கட்டி வச்சுருக்காரு, வந்து அவர் பாட்டுக்கு விளாண்டுட்டு அவர் பாட்டுக்கு போவார். அதான் டென்ஷன். இவர் விளாட்றாரா? சரி விளாட முடியும். நீங்களே என்ன நடக்குதுன்னு பார்ப்பீங்க. விளாண்டு முடித்த உடனே நீங்களே பார்ப்பீங்க. இப்போ அதுவும் அந்த ஸ்க்ரீன் ஏங்க அப்படி தெரியுது எனக்கு புரியல. இப்போ எல்லாமே எல்லா ஸ்க்ரீனும் பெருசாக தெரியணும், அந்த ஸ்க்ரீனில் மட்டும் சென்டரில் தெரியுது. ஒரு ப்ளக் ஆகி அந்த டிவின்றதுனால அப்படி இருக்கோ? மானிட்டர் சாரி, மானிட்டர் தானே அப்படி இருக்கோ? சரி, இன்னொரு வெண்டிங் மிஷின் ஆர்டர் போடுவோம். இல்லை ஆல்ரெடி போட்டேன், சாரி. இப்போ ஃபேன் ஒன்று போடுவோமா? இல்லை நீங்களே சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நம்ம இதெல்லாம் பில்ட் பண்ணலான்னு. ஏன்னா எனக்கு இருக்குன்னு சொல்லி நான் சும்மா தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்களே சொல்லுங்கப்பா. இல்லைன்னா போஸ்ட் எதுவும் வாங்குவோமா? சரி, அடுத்து வாங்குவோம், அதெல்லாம் பொறுமையாக. இப்போதைக்கு என்னென்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு அப்படி எழுந்திரிச்சிட்டேன். அப்படி எதுக்கு திருப்பி உட்காந்து எழுந்திரிச்சிக்கிட்டு இருக்கேன்? இப்போ டைம் பார்க்கறதுக்கு உட்காந்துருப்பேன். அந்த சாண்ட்விட்சு அது எது ஹாட்டாக கேட்டிருக்கேன். டைம் பார்க்கறதுக்கு உட்காந்தேன். பார்த்தாக்கா அப்படியே ரேட்டிங் பார்த்துட்டு போயிடலாமே. 3.40 என்னங்க 20 பாயிண்ட் கம்மியாகிடுச்சு. 2 பாயிண்ட் ஆயிடுச்சு, 3 பாயிண்ட் இருக்குது. பரவாயில்ல, இப்படி தான் இருங்க மாற்றி. ஆனால் முடிஞ்ச வரையும் ரேட்டிங்கே 3க்கு கீழே வராமல் பார்த்துக்கும். 5/3 அப்படின்னா இருக்கணும் ஆவரேஜ்லேயாவது. கூடி சீக்கிரம் 4 எடுத்துகிட்டு போக பார்ப்பேன். ஏங்க வர்றவங்கள இப்போ டென்ஷன்லேயே வந்தால் அப்போ நம்ம என்னங்க பண்ண முடியும்? ஓகே சரி, $3,647 இருக்குது. சரி, அதனால் கம்ப்யூட்டர் டேபிள் ஒன்று ஆர்டர் போடுவோம். ஏன்னா இன்னொரு இதை அப்பப்போ எவனை ஹேக் பண்ணி தொலைச்சிட்றாங்க கம்ப்யூட்டரை. அப்பப்போ கம்ப்யூட்டர் ஹேக் ஆகிடுது. கம்ப்யூட்டர் ஹேக் ஆன உடனே இப்போ ஒன்று வரும் பாருங்களேன். நான் கூட அது எந்திரிச்சில் பார்ப்பேன். சரி ஏதோ இதாகிடுச்சு போல், சரி எந்திரிச்சு உட்காந்தா கட்டாயிரும் அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் ஆகலை. இப்போ என்ன கொடுக்கலாம் பாருங்களேன். யூ ஹேவ் நாட் லாஸ்ட் எனி கிரிப்டோ காயின்ஸ், யூ ஆர் இன் லக். அப்படின்னு என்னது? கிரிப்டோ காயின் நீ லாஸ் பண்ணல, நீ லக்கி. என்ன நான் கிரிப்டோ காயினே வாங்கல்றா, அப்புறம் எப்பட்றா நான் லக்கி? இல்லை எனக்கு புரியல. வேணுனே பண்ணுறானுங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா, தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்களும் புரிய மாட்டேங்குது. இல்லை நீ கேம்லேயே அது அப்படி தான் செட் பண்ணி வச்சுட்டாங்களா, அது எனக்கு தெரியல. என்ன இருந்தாலும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கப்பா. இதான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கேம் சேர் மாதிரி இருக்கனால இதே எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுடுறேன். இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாக சேரில் தேடி பார்க்கணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வேறு சேர் வாங்கி போடுவோம். ஓ இவர் பெரிய ஆள். நம்ம மோட்டு பொருளில் மேயராக வருவார் தெரியுமா? அவரே தான் மோட்டு பொருளில் மேயர், அந்த ஊரோடைய மேயருங்க அவர். ஓ இதில் லைட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலான்ட்டுருந்தேன். அவர்லாம் வராருங்க இந்த கேமில். அதான் எங்கே இருந்தாலும் களவாண்டா கேரக்டர்ஸ் எங்கெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு கேம் டெவலப்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப். ஏன்னா எங்கே இருந்தெல்லாம் களவாண்டிருக்கானுங்க பார்த்தீங்களா? இப்போ அடுத்தது முடிஞ்ச வரை நீங்கள் ஒரு பிசி பில் செட்டப் பண்ணுவோம். இப்போ இருந்த பொருள்லாம் உள்ள எடுத்துகிட்டு போய் வைப்போம். இவர் என்னங்க தொப்பிலாம் போட்டு வர்றாரு, மிலிட்ரி மேன். அப்படியே மிலிட்ரிக்கு போயிட்டு அப்படியே கேம் விளாட வந்துட்டார். இன்னொருத்தர் வந்தாருங்க நேரு பை, அவர் ஸ்பீச் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டார் போல். அதான் நேராக வந்தார். இப்போ அதான் வெளியே இல்லைங்க, அதுக்கு முன்னாடி இங்கே இல்லைங்க. அவ்வளோ என்ன அதான் ஸ்க்ரீன் ஏன் அப்போ இருக்குன்னு புரிய மாட்டேது. அந்த டிவி ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? சரி விடுங்க, அந்த டிவி அடுத்த வீடியோவில் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அந்த டிவிகிட்ட அது ஏன் சின்னதாக போடுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது இன்னும். மனசு பெருசாக இருக்குங்க. இவங்க எவ்வளோ பெரிய மனசு, அது க்ளோஸ்அப்பில் காட்டிகிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறதுனே புரியல. சரி விடுங்க அதெல்லாம் அவ்வளோதான். போட்ட பாஸில் வந்துருச்சு. ஓகே, கேமிங் டேபிள் எடுத்துகிட்டு போய் போடு டக்குன்னு போடு. அதை கீழே அவ்வளோதான். இங்கே மண்டைக்கு மேலே ஏறிச்சு. என்னங்க அதுக்குள்ள டிவி வெளியே தூக்கி போட்டுருவோம். டிவினே வருது. மானிட்ரு வெளியே தூக்கி போட்டு இப்போ அவ்வளோதான். டேபிளை தூக்கி உள்ளே போட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், கேம் முடிக்கிறப்ப நம்ம கடை தான் அந்த ஊர்லேயே கடை. நம்ம கடை தான் பெரிய கடை. ஆனால் என்ன, இந்த ஊரில் இருக்கிறதே ஒரே கடை நம்மளுக்கு தான் பெரிய கடைன்னா. அது இப்போதைக்கு சின்ன கடை, கூடி சீக்கிரம் பெருசாகிடும். ஆட்டோமேட்டிக்காக இன்னும் ஒரு 4 நாள் இல்லை ஒரு 5 நாளுக்குள்ளே பெருசாகிடுங்க கடை.
பார்த்து தினமும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரிங்களா? அதுவும் நம்ம வீடியோவில் வியட்நாம்லேருந்துலாம் பார்க்குறாங்கங்க. எனக்கு அதுதான் டவுட்டாக இருக்குது. வியட்நாம்லேருந்துலாம் பார்க்குறாங்கன்னு சொல்லி யூடியூப் வந்து சொல்கிறான். அது இல்லாமல் பார்க்குறவங்க 40% பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணுறது இல்லையாமா. அதான் வந்தால் சொல்கிறான். அதனால் அவன் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கலாமா? அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறத சேர்த்து லைக்கும் பண்ணணும். லைக் பண்ணுறத சேர்த்து கமெண்ட்டும் பண்ணணும். ஏன்னா அதுக்கு அப்போ தான் எனக்கு ஜாலியாக இருக்கும். கமெண்ட் பண்ணுறப்ப நானும் கமெண்ட் பண்ணுவேன். கமெண்ட்லேயே சேட் பண்ணி விளாடுவோம். ஏங்க இப்படி இருக்கீங்க? பார்க்குறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கப்பா. லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் சேர்த்து பண்ணுங்கள். கமெண்ட்னா கமெண்ட் பண்ணவே பண்ணிட்டுருக்கூடாது. எல்லாமே பண்ணணும். அவ்வளோதான். பரவாயில்லைங்க. கீபோர்டு இந்த வாட்டி அவ்வளோ பெருசா வேலை பார்க்கல. ஏன்னா இப்படி தள்ளிக்கிட்டு அந்த பக்கம் தள்ளிக்கிட்டு அப்படி இருக்கும். பரவாயில்ல. இப்போ நேராக வச்சோன்னே செட் ஆயிடுச்சு. மவுஸ் வச்சிட்டேன். வேறு என்னது அடுத்தது? அடுத்து சேர் வைக்கிறதுக்கு முன்னாடி சிபியூ வர வைக்கணும். சரி, சேரை போட்டுருவோம். அடுத்த சிபியூ செட்டப் பண்ணிக்குவோம். ஏன்னா இப்போதைக்கு காசு இல்லை. காசு வரட்டும், சிபியூ செட்டப் பண்ணி முடிச்சிடுவோம். ஓகே. அப்படின்னா இந்த இன்றைக்கான வீடியோ நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்? 2 ஆர்கிட் வாங்கியிருக்கோம். ஒரு பிசி பில்டு பண்ணியிருக்கோம். கரெக்டு தானே? கரெக்டு தான். சரிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு. நம்ம மொத்தமாக இன்றைக்கி எத்தனை அமௌண்ட் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். எத்தனை ரூபா செலவு பண்ணியிருக்கோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு டாஸ்க். இன்றைக்கி ஒரு ஆர்கிடு ஒரு பிசி பில்டு எத்தனை ரூபா செலவு பண்ணியிருக்கோன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். அவ்வளோதான். இன்னொரு அவ்வளோதான். இதுக்கு மேலே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. அதனால தான் யாரையும் காணும். ஸோ அதனால் கடையை மூடிட்டு போயிடலாம். கடையை மூடிட்டு போவோம். சரிங்க. அப்போ நம்ம அந்த பிசி பில்டை அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஒரு சிபியூ மட்டும் வாங்கி வைக்கணும். அது இப்போதைக்கு நம்மகிட்ட காசு இல்லை. ஸோ அடுத்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே அந்த சிபியூ வாங்கி வச்சிட வேண்டியது தான். சரி, ஓகே. சரி, வாங்க டேரெக்டாக நம்ம ரூமில் போய் படுத்து தூங்கிட்டு அடுத்து காலையிலேயே எந்திரிச்சு வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா வீடியோன்றது கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கணுன்றேன். எந்த டோர்னே தெரியாமல் எந்த பக்கம் திறந்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? அந்த பக்கம் போய் திறக்காமல். அதுதான் நான் தற்கூறின்றது இதுலேருந்தே தெரியலையா? சரி, வாங்க தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பேசுகிறேன். அவ்வளோதான். பொழுது விடிஞ்சிருச்சு. சரி, நான் போயிட்டு வரேங்க. நாளைக்கான வீடியோ சந்திப்போமா?